ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா சோழன் வந்து காரில் வந்துட்டு இருக்கும்போது வேற ஒரு கார் வந்து சோழனோட காரை இடிச்சிடும். அப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார் தான் வந்து தப்பான ரூட்டில் வரும். அதை வந்து சோழன் வந்து போலீஸ்கிட்ட சொன்னாலும் அதை வந்து அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சோழன் வந்து ஒழுங்காக காலரை போடு என்ன முறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சோழனை வேகமாக ஒரு அறை விட்டுருவாங்க. இதனால நிலா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ என்ன இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே துடிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சேரன் வந்து எஃப்ஐஆர்லாம் போட வேணாம்னு சொல்லியும் பார்த்தீங்க அப்படின்னா சோழன் மேலே எஃப்ஐஆர் வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் சோழனோட லைசன்ஸையும் வாங்கி வச்சுட்டு 1 மாதம் கழிச்சு வந்து வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க. இதனால ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோழனுக்கு கோவம் வருது. தப்பே செய்யாத நம்மள ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, இது நிலா அப்பாவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அப்போ தான் டவுட் வருது. ஸோ இது மட்டும் நிலா அப்பாவோட வேலையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிலா வந்து சும்மாவே விட மாட்டாங்க. திரும்ப அவங்களுக்கு பதிலடி என்ன கொடுக்கணுமோ கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறாங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் அமைதியாக இருந்தாலும் நிலாவோட அப்பா அப்படி பண்ணியிருந்தேன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிலா சும்மாவே விட மாட்டாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, யார் இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.